ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபு. நம்மளுடைய சேனல் வந்து கிரிப்டோ பிரபு. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரணும்னா. நேற்று நான் சொல்லியிருந்தேன் டாப் 10ல் நம்ம பண்ணுற மைனிங் ஆப்பில் எது டாப் 10 அப்படிங்கிறது. இன்றைக்கி அதுக்கான வீடியோ தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம்ஸ்டர் காம்பேட். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 கோடி பேர் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு காயின் எப்படி சக்ஸஸ் ஆகும்னா எவ்வளோ பீப்புள் உள்ளே வர்றாங்க பொறுத்து தான். அதனால் இது நம்பர் 1. இதில் என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து டேப் பண்ணுறது மூலமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மைனில் போய்ட்டு இந்த கார்ட்ஸ் எல்லாம் பை பண்ணுறது மூலமாக இந்த 4 ஹெட்டிங்கில் இருக்க கார்ட்ஸை பை பண்ணுறது மூலமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் டெய்லி ஒரு கோம்போ அனுப்புவேன், அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிப்பர் கோட், அதில் ஒரு 10 லட்சம் காயின் கிடைக்கும். ஸோ அதை பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏர்னிங்ஸை. அதே மாதிரி 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏர்னில் போய்ட்டு நீங்கள் டெய்லி ரிவார்டு கிளிக் பண்ணிவிட்டு டெய்லி டே 1 டே 2 நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு 66 லட்சம் காயின் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க், சரிங்களா, இந்த டாஸ்க் லிஸ்ட் ஒன்று பண்ண அப்பப்போ வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு பேக் பட்டன் அமுத்திட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆயிரும். இதுதான் கேம்ஸ்டர் காம்பேட்டோட டோட்டல் ஒர்க், சரிங்களா. அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப் ஸ்வாப், சரிங்களா. டேப் ஸ்வாப் வந்து நான் செகண்ட் இடம் கொடுக்குறேன். எதனாலன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 5 கோடி பேர்கிட்ட கம்யூனிட்டி வந்து பீப்புள் வந்துட்டாங்க. ஸோ ஆனால் பேக்கப் எல்லாம் பெருசாக இன்னும் எதுவும் யாருமே பெரிய இன்வெஸ்டர்லாம் இன்னும் வரல. ஸோ அதனால் இது கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் இது யூடியூப்ல எல்லாம் கொஞ்சம் டவுட் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு ஹோப் இருக்குது, இது வந்து செகண்ட் இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லை அப்படின்னா டேப் ஸ்வாப்புக்கு அடுத்தது டேப் ஸ்வாப் இல்லை அப்படின்னா ஹாட் வேலட் செகண்ட் இடத்துல இருக்குது. இது ஆல்ரெடி வந்து ஒரு 8 மந்த்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. இது நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இன்னும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரேஜ் இதை டச் பண்ணிவிட்டு கிளைம் கார்டு கொடுத்தீங்கன்னா அது ஆட் ஆயிரும். ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், ஏன்னா சப்ளையே ரொம்ப கம்மி. அதனால் ஸோ இது வந்து டேப் ஸ்வாப் ஆர் கார்ட் வேலட் வந்து செகண்ட் இடத்துல இருக்குது. ஏன்னா இது பெரிய பேக்கப். பினான்ஸ்லேருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு ப்ரைஸுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்ளையும் ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீம்5 தேர்டு பிளேஸில் வந்து மீம்5, சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் டீம் வந்து பேக்கெண்டில் இருக்காங்க, பினான்ஸும் இன்க்ளூடிங். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சப்ளை கொஞ்சம் கம்மி தான் மற்றது கம்பேர் பண்ணும்போது. இது என்ன பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. டேப் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பூஸ்டரில் போய்ட்டு அந்த டர்போ இன்க்ரீஸ் பண்ணி அதை டேப் பண்ணி அதை ஃபாஸ்ட்டாக எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம், நான் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா, உங்களுக்கு காட்டி தரதுக்காக. இதுக்கப்புறம் ஸ்டேட்ஸில் வந்து என்னென்ன இடத்துல இருக்குதுன்னு காட்டுறது. ஏர்னில் போயிட்டிங்கன்னா ஒரு சில டாஸ்க் இருக்குது. அதே மாதிரி தான் அவங்களுடைய இது டெலகிராம், இது ட்விட்டரில் போய்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்வைட் வந்து கீழே இருக்குது. ஒவ்வொரு லெவலுக்கும் எவ்வளோ கமிஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், ஏன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு வீடியோ பார்த்து அலுப்பு வந்துடக்கூடாதுனால, சரிங்களா. ஓகே, அடுத்து 4 இடத்து என்னென்னு பார்த்துருக்கோம். 4 இடத்துல கேட்டிசன் இருக்குது, சரிங்களா. கேட்டிசன் வந்து டான் பிளாக் செயின் வந்து பர்சனலாக இதை ரொம்ப இது சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 4 இடத்துக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா பெரிய பேக்கண்ட் இருக்குது. அது இல்லாமல் 90% ஆஃப் த அமௌண்ட் வந்து கம்யூனிட்டியாக ஒதுக்கியிருக்காங்க, சரிங்களா. அதில் நிறைய நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது 4 இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூம் வந்து பினான்ஸோட பேக்கண்ட் டீம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக பினான்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ப்ளூம் சொல்கிறேன். இதில் என்ன பண்ணணும்னா டெய்லி ஃபார்மிங் பண்ணணும். இந்த ஃபார்மிங் ஓடிட்டுருக்கீங்களா, 7 hours ஒன்ஸ் வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஃபார்மிங் வந்துடும். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராப் கேம் பிளேன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளே பட்டன் அமுத்திட்டு 5 விரலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு அதை ஒன்றொன்னையும் டச் பண்ணணும், சரிங்களா. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பாயிண்ட்ஸ் ஏறும். இது கேமிங் தான். மேலே குண்டெல்லாம் வரும். அந்த குண்டு டச் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் ஆயிரும். ஸோ இந்த ஃப்ரீசிங், இந்த ஒரு இலமாறு வருது பாருங்கள், இந்த இருக்கு இல்லைங்களா, இதுதான். இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஈஸியாக உங்களுக்கு அதெல்லாம் கிளிக் பண்ணிடலாம். அந்த குண்டு வரும்போது மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக அதை அடிக்க வேண்டாம். அதை டச் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் ஆயிரும் நீங்கள் எடுத்தது. இந்த 84 89 எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த இருக்குது பாருங்கள் ஃப்ரீசிங். இந்த குண்டு இங்கே இருக்குது பாருங்கள், சரிங்களா. அந்த குண்டெல்லாம் வந்து நீங்கள் டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆயிரும். இதை அப்படியே நீங்கள் டச் பண்ணி அதை பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
இந்த காயின் வந்து பினான்ஸ் சப்போர்ட் இருக்குது. அதில் பினான்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டைரெக்டாக பினான்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காயினை மிஸ் பண்ணிட வேண்டாம். இது வந்து 5ஆம் இடத்துல இருக்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் 20 லெஃப்ட் இருக்குது. 20 டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது பாயிண்டாக மாறும். அப்புறம் இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கிளைம் ஆகிறத இது பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பெருசாக பாயிண்ட்ஸ் வரல. சரிங்களா? இதுக்கப்புறம் 6வது இடத்துல வந்து சீட் ஆப் இருக்குது. சரிங்களா? சீடு மைன் சீட். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் பேக் எண்டெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கான ப்ராஜெக்ட் தான் இது. டெய்லி என்ன பண்ணோம் அப்படின்னா, டெய்லி இந்த கிளைம் மேலே பாயிண்ட் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா, இது வந்து சீட் பேலன்ஸ் மேலே காட்டுறது. கிளைம் கொடுத்துட்டீங்க. கிளைம் கொடுத்தோன்னே அதில் ஆட் ஆயிரும். 2வது இந்த கேலண்டர் மாதிரி இருக்குது பாருங்கள் மேலே, இந்த கேலண்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டெய்லி அந்த பூட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டச் பண்ணிவிட்டு காடிட் கொடுத்துருங்க. அதுவும் ஆட் ஆகும். சரிங்களா? பூஸ்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா போல் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டோரேஜ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். சரிங்களா? 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு கிளைம் பண்ணுற மாதிரி வரும். இல்லை 3 லெவல் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர் ஹவருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 0.01லேருந்து 0.015 போகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் காயினை கொடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் சீட். இதுவும் மிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட என்னோடய இதுபடி 6ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்க ஆப் இது தான், வேவ் வேலட். சரிங்களா? ஆல்ரெடி நேற்று அனுப்பியிருந்தேன். எல்லோரும் மறக்காமல் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணுறது அப்படின்னா, கிளைம் நவ் கொடுத்துட்டு இந்த டைமிங் ஓடி அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஆட் ஆயிரும். சரிங்களா? மேலே இங்கே தான் உங்களுடைய பேலன்ஸு. இது ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிருச்சு. இதை செல் பண்ண முடியும். ஸோ அதனால் இதையும் மறக்காமல் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. சரிங்களா? 8ஆம் இடத்துல எஸ்காயின், இந்த ஒயிட் கலர் எஸ்காயின். சரிங்களா? இது வந்து அதே தான் டேப் பண்ணுறது, பூஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் மூலமாக கிடைக்கிறது. இது நீங்கள் ஆட்டோ பாட் இது பண்ணிட்டீங்க, டேப் பாட் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிடும். அப்பப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி சும்மா ஒரு 4-5 டச் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இது வந்து 8ஆம் இடத்துல இருக்குது. இது வந்து 9ஆம் இடம். சரிங்களா? எஸ்காயின் கோல்டன் கலரு. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சீக்கிரமாக பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது மூலமாக நீங்கள் சீக்கிரம் எடுத்துக்க முடியும். இதுவும் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேக்கப் சப்போர்ட் வந்துருச்சு. நிறைய காயின் கூட அதாவது நிறைய கம்பெனி கூட இவங்க வந்து டைப் போட்டாங்க. ஸோ நம்ம பண்ணுற நிறைய மைனிங் பீப்புள் கூடயும் இது பண்ணிட்டாங்க, டைப் பண்ணிட்டாங்க. ஸோ இதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். இது வந்து 9ஆம் இடத்துல இருக்குது. 10ஆம் இடத்துல பிக்சல்வர்ஸ். சரிங்களா? இது ஆல்ரெடி வந்து லான்ச் புல்ல வந்துருச்சு 2-3 எக்ஸ்சேஞ்சில். ஸோ சீக்கிரம் இந்த மாதத்துக்குள்ளே லிஸ்ட் ஆக போகுது. இதுலேயும் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் டெய்லி கிளைம் பண்ணால் போதும். இந்த கிளைம் ஓடிட்டுருக்கு பாருங்கள், இந்த கிளைம் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ், கீழே ரிவார்ட்ஸில் போயிட்டு டெய்லி ரிவார்டு அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டெய்லி டே 1 டே 2 அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கோங்க, கேம்ஸ்டர் மாதிரி. 2வது ப்ளே கோம்போ இருக்குது இல்லைங்களா, இன்றைக்கி வீடியோ போடுறேன். எதை வந்து போட்டாச்சுன்னா உங்களுக்கு ஒரு இதுலேயும் ஒரு 20 லட்சம் காயின் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதையும் 5 லேக் காயின் கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் டெய்லி வீடியோ போடுறேன். இல்லை நான் குரூப்பில் போட்டு விட்டுறேன் அந்த என்னென்ன இதை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் 10ஆம் இடம். இது போக நிறைய இருக்குது நம்ம பண்ணிகிட்ருக்கிறது. அப்புறம் ஆன்சைன் வருது, அதுவும் சரியான ப்ராஜெக்ட்டு. இந்த டெண்டுக்குள்ளே இவ்வளோ தான் கொடுக்க முடியும். இது போக நம்ம பண்ணுறது எல்லாமே வெரிஃபைடு தான். ஆனால் இதெல்லாம் இதுக்கு கீழே வருது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டையும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நாளைக்கு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இதுக்கு ரெஃபரல் லிங்க் எல்லாம் நான் இப்போ மறுபடியும் வாட்ஸ்அப்பில் போடுறேன். அது கரெக்டாக பண்ணாதெல்லாம் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்புறம் அந்த வேவ் வேலட் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இனிஷியலாக வந்து ஒரு $2 நம்ம வந்து SUI காயின் வந்து போட்டு தான் பண்ண முடியும். நான் அதுக்கு வீடியோ போடுறேன், எப்படி பை பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. மற்ற 9ஐயும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி விடாமல் பண்ணிகிட்ருங்க. இது போக ஆன்சைன் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. அது எல்லாமே எதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். இது டாப் 10ல் சொல்கிறேன். அதுவும் வந்து மேபி சேஞ்சஸ் ஆகலாம். அது மறுபடியும் நிறைய பீப்புள் வந்து அதில் பார்ட்னர்ஷிப் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய கணிப்புக்கு நான் இது போடுறேன். சரிங்களா? ஓகே தேங்க்யூ ஸோ மச்.